வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு ஆப் வைக்க அசத்தலான ஐடியா சொன்ன டாக்டர் கிருஷ்ணசாமி அத்தனை அரசியல் கட்சிகளும் அதிரடியாக களம் இறங்குகிறது. அப்படி என்ன அசத்தலான ஐடியா சொன்னார் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. ஆனால் அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல நம்முடைய RS பாரதி அவர்கள் இன்னைக்கு ஆளுநரை போய் சந்தித்திருக்கின்றார். ஏற்கனவே சந்தித்தார், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் 2 MLAவை ராஜினாமா பண்ண சொன்னார் முதலமைச்சர். இடைத்தேர்தல் வரும், நான் பிரச்சாரம் பண்ணுறேன், அப்புறம் வெற்றி பெற்று விடுவார்கள், அவங்கள எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் கொண்டு வந்துடலாம், அதன் மூலமாக உங்களுக்கு அமைச்சர் பதவி தந்துடுவோம், நீங்களும் எங்கள் கூட்டணிக்குள்ளே வந்துடலாம், உங்கள் MLAக்களை ராஜினாமா பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னதாக வைகோ அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் போய் ஆளுநரை சந்தித்தாங்க நம்ம RS பாரதி அவர்கள். ஏன்னா வைகோக்கென்று MLAக்களே கிடையாது. உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று இருப்பதனால திமுக கொறடா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அந்த MLAக்கள் கேட்க முடியும். இப்படி திமுக MLAவாக இருக்கக்கூடிய அந்த 2 MLAவை நம்ம வைகோ அவர்கள் ராஜினாமா பண்ண சொல்லணுமா, அதை விஜய் அவர்கள் வழிகாட்டுறார். ஸோ திமுக MLAக்களை இது விலை பேசுகிற மாதிரி, குதிரை பேர மாதிரி நேரடியாக போய் ஆளுநரை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு RS பாரதி அவர்கள் கோரிக்கை வச்சார். அது மட்டும் இல்லை, ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி இவங்க 2 பேருமே அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத, அதோட அமைச்சராக பொறுப்பேற்காத ஒரு 2 பேர் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வது சட்ட விதிமுறை மீறல், அது கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன். இந்த மாதிரி தவேக ஆட்சியில் எல்லாமே பதவி பிரமாணத்துக்கு எதிராக செயல்படுறதுனால இந்த ஆட்சியை 356 பயன்படுத்தி கலைக்கலாம். ஆளுநர் முதலமைச்சரை கூப்பிட்டு ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேளுங்க, சரியான விளக்கம் அளிச்சாங்கன்னா விட்டுருங்க, சரியான விளக்கம் அளிக்கலன்னா ஆட்சியை கலைப்பதற்கு பரிந்துரை பண்ணுங்கப்பா அப்படின்னு அதிமுகவுடைய இன்பதுரை, பாஜகவில் இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன், திமுகவுடைய RS பாரதி எல்லாம் போய் புகார் அளித்தாங்க. அந்த புகார் அப்போது அளிக்கப்பட்டதே அன்றி என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் இப்போ மீண்டும் போய் இன்னைக்கு RS பாரதி அவர்கள் ஆளுநரை சந்தித்திருக்கின்றார். எதுக்கு சந்தித்திருக்கின்றார்னு பார்க்கும்போது அதுக்கு காரணமே MR விஜயபாஸ்கர் அவர்கள் தானுங்க. அவர் தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைந்தார். அப்போ பேட்டி அளிக்கின்றார். அப்படி பேட்டி அளிக்கின்ற போது ஒரு வார்த்தையை சொல்றார், தலைமையுடன் எங்களுக்கு சண்டை, எவ்வளவோ சமரசம் பண்ணி பார்த்தோம், சமரசத்துக்கு ஒத்துக்கல, நாங்கள் சொன்ன வழியை ஏற்றுக்கொள்ளலை, சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அமைதியாக இருந்தோம். எங்களை தமிழக வெற்றி கழகமானது அணுகிச்சு, அவங்களுடைய அணுகுமுறையானது எங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால நாங்கள் தவேகாவில் போய் இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னார் MR விஜயபாஸ்கர். இதை தான் இன்னைக்கு RS பாரதி அவர்கள் வீடியோ ஆதாரத்துடன் போய் ஆளுநர்கிட்ட கொடுத்து, அதிமுகக்குள்ள சண்டை, அது உட்கட்சி பிரச்சனை, அந்த தருணத்தில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து யார் MR விஜயபாஸ்கர் அவர்களை அப்ரோச் பண்ணாங்க, அந்த அப்ரோச் பிடித்திருந்தது என்றால் என்ன அப்ரோச் பண்ணாங்க, சொந்த கட்சியில் அவங்களால இருக்க முடியல, முரண்பாடு இருக்குது, அடுத்த கட்சி அப்ரோச் பண்ணுகின்ற போது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அந்த கட்சிக்கு போறாங்கன்னா பேசப்பட்டது என்ன, என்ன டீலிங் நடந்தது. அப்போ குதிரை பேரமானது தெளிவா தெரியுது. நம்ம MR விஜயபாஸ்கர் அவர்கள் கட்சியில் சேர்ந்துட்டு பிறகு அவரே வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். ஏற்கனவே வைகோ அவர்கள் அளித்த வாக்குமூலத்துக்கே நீங்க நடவடிக்கை எடுக்கல, இதுக்காவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு போய் RS பாரதி அவர்கள் புகார் அளிச்சிருக்கின்றார். ஆனா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சரி, நான் ஆளுநராக இருக்கிறேன், நீங்க தருகின்ற அந்த புகாருக்கு என்னால என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு புகார் அளிக்கிறவங்ககிட்டே கேட்கிறாராம். இது RS பாரதி கிட்ட மட்டும் கேட்கல, அதிமுக 80 கிட்டையும் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, நயனா நாகேந்திரன் கிட்டையும் கேட்டுக்கிறாரு. அதோட போச்சுன்னா நேற்று டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போய் ஆளுநரை சந்தித்து இருக்கின்றார். அவரும் இந்த குதிரை பேரத்தை அடிப்படையா வச்சு தான் போய் ஆளுநரை சந்தித்து பல ஐடியாக்கள் கொடுத்துருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமா, எனக்கு அதிகாரம் இருக்குதா அப்படின்னு நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி கிட்டேயே கேள்வி கேட்கிறாராம். அப்போ ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கான அதிகாரம் பற்றி படிக்கலையா, செக்ரட்டரிஸ் யாரும் அவருக்கு அதை எடுத்து சொல்லலையா, என்ன வர்றவங்க கிட்ட எல்லாம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாருன்றது
நம்மளுக்கு புரியாத புதிராகவே இருக்குதுங்க. அது மட்டும் கிடையாது, நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுநர்கிட்ட போயிட்டு இந்த ஆட்சிக்கு எதிராக ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஐடியாவை கொடுத்துருக்கிறார். என்ன ஐடியா அப்படின்னு பார்க்கும்பொழுது, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்றாங்க. சரி, நல்ல விஷயம். சட்டம் அவங்களுக்கு வந்து ஒரு வழிமுறையை தந்திருக்கிறது. விருப்பப்பட்ட ராஜினாமா பண்ணிட்டு போகலாம், அவ்வளவுதான். ஆனால் விருப்பப்பட்ட ராஜினாமா பண்ணலாம். ஆனா ராஜினாமா பண்றதுக்கு வெளிப்படையான காரணங்களை ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா? என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? சொல்லவே இல்லை. அப்போ அணி மாறுகின்றார்கள் என்றால் ஆதாயம் இல்லாம அணி மாறுவார்களா? எம்எல்ஏக்களை கூப்பிடுங்க, ஏங்க இங்கிருந்து அந்த கட்சிக்கு போனீங்க, ஏன் ராஜினாமா பண்ணீங்க அப்படின்னு காரணத்தை கேளுங்க. நீங்க உங்க கட்சிக்கு வந்து விளக்கம் அளிக்க தேவையில்லை. அந்த கட்சி வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்க வேற கட்சிக்கு போயிட்டீங்க. ஆனால் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுகிற போது உனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க விளக்கம் அளிக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அணி மாறுகின்றீர்கள் என்றால் 5 வருஷத்துக்கு நம்ம எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் எங்க தொகுதியில வேலை பார்க்கணும் எங்களுக்கு அப்படின்னு ஓட்டு போட்ட பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையை நீங்க சிதைக்கிறீங்கன்னா அப்புறம் அதுக்கான வெளிப்படையான காரணத்தை ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரிவிக்கணுமா இல்லையா? அதனால கண்டிப்பா நீங்க பொதுமக்கள் மத்தியில் விளக்கம் அளிக்க வேண்டும். விளக்கம் அளிக்கலன்னு வச்சுங்களேன், இந்த ஆட்சிக்கு எதிராக நான் வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு ரிப்போர்ட் அனுப்புவேன், சொல்லுங்க ஆளுநரை கூப்பிட்டு அப்படின்னு நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போய் ஆளுநரை வற்புறுத்தி இருக்கின்றார். அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்றாரு, தமிழகத்துல அசாதாரண சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்றார். என்னையா அசாதாரண சூழ்நிலை அப்படின்னு சொல்லுகின்ற போது, தமிழகத்துல எங்கெங்க என்னென்ன பிரச்சனை, எந்தெந்த அரசியல் கட்சிகள் என்னென்ன மூவ்மெண்ட் பண்றாங்க, தமிழகத்துல பல ரகசியமான விஷயங்கள் வந்து உளவுத்துறை மூலமாக சேகரிக்கப்படுவது. அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை எப்பவுமே முதலமைச்சர் மட்டும்தான் பிரித்து படிக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டை யார் படிக்கிறாங்க என்று பார்க்கும்பொழுது அவர்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய விஷ்ணு ரெட்டி அவர்களும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் உளவுத்துறை தருகின்ற ரிப்போர்ட்டை பிரித்து படிக்கிறாங்க. இது பதிவு பிரமாணம் ஏத்துக்கிட்டா தெரியுமா, ரகசிய காப்பு பிரமாணம் ஏத்துக்கிட்டா தெரியுமா, அதுக்கு எதிராக இருக்குது. இது மாபெரும் அசாதாரண சூழ்நிலை. ஒருவேளை விஷ்ணு ரெட்டி ஜான் ஆரோக்கியசாமிக்கு எதிராகவே உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தா, அவங்க பண்ற அடாவடிக்கு எதிராக முதலமைச்சர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தா, அந்த ரிப்போர்ட் ஆனது நம்ம முதலமைச்சர்கிட்ட போகுமா, இடையிலே கீழ்ச்சி எறிவாங்களா? அதனால உளவுத்துறை ரிப்போர்ட்டை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத, பதவி பிரமாணம் செய்து கொள்ளாத, அமைச்சர்களாக இல்லாத, முதலமைச்சராக இல்லாத ஒரு 3ஆம் நபர் பிரிச்சு படிப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வயலேட் பண்ற மாதிரி இருக்குதியா? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே பாரதி அவர்கள் குறிப்பிட்ட விஷயத்தையே வந்து நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் குறிப்பிடுகின்றார். என்னது, இந்த விஷ்ணு ரெட்டி அவர்களும் சரி, ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் சரி அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டது. அவங்க 2 பேரும் பூர்வீகம் ஆந்திரா. நம்ம முதலமைச்சர் அவர்கள் பதவி கொடுக்கிற வரைக்கும் அவங்க ஆந்திராவில் தான் வசித்தாங்க. பதவி கொடுத்த பிறகுதான் இங்க வந்தாங்க. அப்படின்னா இன்னொரு ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு இங்க பதவி கொடுப்பதும், அந்த பதவியை பயன்படுத்தி அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வதும், அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவு சம்பந்தப்படாத ஒரு நபர் தெரிந்து கொள்வதும் ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறின மாதிரி இருக்குது. அதனால ஆளுநர் வந்து இவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு வந்து நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார். ஏன்பா ஆர்எஸ் பாரதி சொன்னதே தானே இவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதான் கிடையாது. ஆளுநர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. கணத்துல கல் போட்ட மாதிரி அமைதியா இருக்கிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது நாம பிரதமரை போய் சந்திக்கணும், உள்துறை அமைச்சரை போய் சந்திக்கணும். அது மட்டும் கிடையாது, தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம புகார் கொடுக்கணும். ஏன் ஏற்கனவே அதிமுக காரங்க போனாங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது தமிழகத்துல அசாதாரண சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒன்று திரண்டு பிரதமரை சந்திப்பது, அமித்ஷாவை சந்திப்பது, தேர்தல் ஆணையத்தை சந்திப்பது என்று ஒரே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் நீங்க டெல்லியை நோக்கி படையெடுத்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அசாதாரண நிகழ்வுகளை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு பிறகு விசாரிப்பாங்க. விசாரித்தார்கள் என்றால் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் சொல்றது உண்மையா இல்ல ஆளுங்கட்சி சொல்றது உண்மையா என்று பகுத்தறிந்து பார்ப்பாங்க. அதற்கு பிறகு இந்த ஆட்சிக்கு ஆப்பு வைப்பாங்க. இல்லையா முதலமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா வழிகாட்டுவாங்க. இந்த குதிரை பேரத்தை தடுத்து நிறுத்துவாங்க. ஆதாயத்தின் அடிப்படையில் அடிக்கடி அணி மாறுவது குதிரை பேரம் என்று வேற என்ன ஐயா? இன்னைக்கு புதிய சட்டம் ஒன்று கொண்டு வரணும்.
அப்படி அந்த புதிய சட்டத்தை கொண்டு வரலன்னு வச்சுக்கலாம், இப்ப குதிரை பேரம் நடக்குது தெரியுமா, அணி மாறுறாங்க தெரியுமா, அதை தடுக்கவே முடியாது. அதனால இந்த ஆட்சிக்கு ஆப்பு வைக்கணும். அதே மாதிரி குதிரை பேரத்தை தடுப்பதற்கு புதிய சட்டமும் கொண்டு வரணும். நம்ம எல்லாம் டெல்லிக்கு போலாம் வாங்க. காவிரி பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அனைத்து கட்சியும் போய் பிரச்சனை தீர்ப்பாங்கன்னு பார்க்கும்போது இப்போ நம்ம முதலமைச்சருக்கு எதிராகவே டெல்லி நோக்கி போவோம் வாங்க அப்படின்னு கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். டெல்லியில நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுங்களேன், இது தமிழகம் முழுவதும் பரவும். தமிழக வெற்றி கழகம் செய்வது ஜனநாயக பூர்வமானது அல்ல, இது மக்களுடைய கருத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு மக்களாவது புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்றாரு. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார் பொழுது டெல்லி போலாம் வாங்க அப்படின்னு அழைத்திருக்கின்றார்கள். ஏன்னா ஆளுநரை போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எதிர்கட்சிகளும் சந்தித்து புகார் அளிக்கின்றார்கள். ஏன் இந்த ஆட்சியினுடைய அராஜகத்தை முடிவு கொண்டு வரும் விதமாக எல்லாரும் ஒன்னா போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அழைத்திருக்கின்றார். உண்மையாகவே இந்த அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா ஆளுநர் எப்போது நடவடிக்கை எடுத்திருப்பார். ஆனா அந்த ஆட்சியின் மீது கை வைக்க வானா அப்படின்னு சொன்னதன் காரணமாகத்தான் ஆளுநர் புகார் அளிக்கிறவங்க எல்லாம் போய் பார்த்து எனக்கு என்னப்பா அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் அப்புறம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் இந்த ஆட்சியில் நடைபெறுவது சரியான நடைமுறை இல்லை அப்படின்னு சொன்னாலும் அடுத்தது அவங்க போக வேண்டிய இடம் நீதிமன்றம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு போயாச்சு. ஆனால் நீதிமன்றத்துக்கு போயும் பெருசாக எந்த ஒரு எதிர்வினையும் நம்ம விஜய்க்கு எதிராக நீதிமன்றம் எடுக்கவே இல்லை. அதுவும் கணத்தில் கல் போட்ட மாதிரி அமைதியாகத்தான் இருக்கிறது. ஆனால் எல்லார்கிட்டையும் ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன் திமுக அதிமுக விஜய்க்கு எதிராக இவ்வளோ தூரம் பதறுகின்றார்கள்? அவங்க கட்சியில் இருக்கிறவங்கள அவங்க ஒழுங்காக பயனடித்து இருந்தாங்கன்னா ஏன் அணிமாற போகிறாங்க, ஏன் குதிரை பேரம் என்று நம்ம கதறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அதிமுக தான் சரியில்லை, நிர்வாகிகள் எல்லாம் அணிமாறுறாங்க, திமுக ஏன் போகுதுன்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. ஏன்னா இன்னைக்கு துரை வைகோ அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திமுக ஒன்றிய செயலாளர்களும் நகர செயலாளர்களும் பகுதி செயலாளர்களும் கிளைக்கழக செயலாளர்களும் ஒட்டுமொத்தமாக தலைமை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நகர்ந்து விட்டார்கள். துரை வைகோ சொன்னதை அப்படியே சொல்றோம் பாருங்க. அதிமுகவில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அப்படியே இருக்காங்க. ஆனால் மாவட்ட அளவில் மாநில அளவில் அதோட சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதிரி பெரும் தலைகள் தான் அதிமுக போறாங்க. ஆனால் திமுகவில் கீழ்மட்டம் முழுவதும் காலி. ஸோ இதை பார்த்து தான் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டவில்லை என்றால் நம்ம கட்சி மொத்தமாக கரைந்து போய்விடும். நம்ம கட்சி மீது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை அத்து போச்சு. ரெண்டாவது, மீண்டும் வெற்றி பெறுமா? நம்ம அண்ணாமலை வேற கட்சி தொடங்கி விட்டார். இனிமே திமுகவுக்கு எதிர்காலம் இருக்குமா? கோடி கோடியா செலவு செய்து வெற்றி பெற முடியாத இந்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் அவ்வளோ கோடிகளை இறைக்க முடியுமா? ஆட்சிக்கு மீண்டும் வர முடியுமா என்ற நம்பிக்கையற்ற தன்மை நிலவுவதன் காரணமாக எல்லாரும் அணிமாறுகின்றார்கள் திமுகவில். இன்னும் போக போக இரண்டாம் கட்ட தலைவர்கள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போவாங்க. அதனால எவ்வளவு விரைவாக இந்த ஆட்சியை அகற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆளுநர்கிட்ட போய் புகார் அளிச்சிருக்கின்றார்கள். ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டோட குண்டு செட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி எங்கேயே இருக்கணும், ஒரு முறை டெல்லிக்கு போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். டெல்லிக்கு போனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மாற்றம் வரும். அரசியல் கட்சிகள் எதிர்பார்க்கின்ற ஒன்று ரெண்டாவது நடக்கலாம். இல்லையா, குதிரை பேரம் என்று சொல்லிட்டு அணி தாவறாங்கல்ல, அதுவாவது தடுத்து நிறுத்தப்படலாம். நல்ல ஐடியா, அசத்தலான ஐடியா நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதிமுக திமுக பாஜக போன்ற கட்சிகள் எந்த அளவுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வைத்த அந்த கோரிக்கையை செவிமடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துங்க டெல்லி வரைக்கும் போறாங்களப்பா, நம்ம ஆட்சியை அழிப்பதற்கு அகற்றுவதற்கு அப்படின்னு முதலமைச்சர் அடுத்த மீட்டிங்கில் மக்கள்கிட்ட கொண்டு போய் அனுதாபத்தை தேடினார்னா என்ன பண்றது அப்படின்னு அதிமுக திமுக பயப்படுதுன்னு நினைக்கிறேன். நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு கண்டிப்பாக டெல்லி போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாளுக்கு நாள் காரணமே இல்லாமல் இந்த அரசாங்கமானது மக்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. ஸோ மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் எல்லாமே ஷூட்டிங்காக நிகழ்ந்துட்டு இருக்குது, பஞ்சு டைலாக்காக பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய விர்ச்சுவல் வாய்ஸ் இந்த அரசாங்கம் என்ன கிழிச்சதுன்னு தெரியல, முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. மொத்தமாக நாசமாகிட்டு இருக்குது தமிழகம். விரைவாக டெல்லி போய் நாசமாகிற தமிழகத்தை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறோம். நன்றி நண்பர்களே.